வணக்கம், வெல்கம் டு நஹாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ். இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இதில் வந்துட்டு 4 பேருக்கு தேவையான டிகாஷன் நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போது டிகாஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபில்டரில் 2 பார்ட் இருக்கும். ஒன்று லோவர் பார்ட், இன்னொன்று அப்பர் பார்ட். இந்த அப்பர் பார்ட்டில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். இதில் தான் நம்ம காஃபி தூள் சக்கரை சேர்த்துப்போம். இது லோவர் பார்ட். இதில் நமக்கு டிகாஷன் கலெக்ட் ஆயிரும். இந்த ஃபில்டரோட மேல் பகுதியில் தேவையான அளவு காஃபி தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளருக்கு தேவையான டிகாஷன் போட போகிறேன். 2 ஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கிறேன். இதுலேயே தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். காஃபி தூள் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளஞ்சரை இதில் இப்படி லைட்டாக இதுக்குள்ளே வச்சிடலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக இப்படி வச்சா போதும். தேவையான அளவு சுடு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் காஃபி போட போகிறேன். ஸோ அதனால் 1/2 டம்ளர் சுடு தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் டிகாஷன் நமக்கு அந்த லோவர் பார்ட்டில் கலெக்ட் ஆகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் நமக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் காஃபி குடிக்க போகிறீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த காஃபி ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகிடணும். இது என்னுடைய 2வது சேனல். என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் நாஹாஸ் கிரியேட்டிவ். அதில் வந்துட்டு ஒயர் பாஸ்கெட் டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். கூட பின்னுறது, எடிட்டிங் சொல்லிட்டு பயங்கர டயர்டாயிருவேன். தேவையான அளவு டிகாஷன் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். சூடான பாலில் கொஞ்சம் டிகாஷன் கலந்து குடிச்சேன்னா ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிரும். மறுபடியும் நான் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். இப்போ நமக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டிகாஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிகாஷன் இப்போ ஃபுல்லாகவே இறங்கிருச்சு. இப்போ இந்த ஃப்ளஞ்சரை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா தண்ணியும் இறங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போது டிகாஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டிகாஷன் ரொம்ப திக்காக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு நல்லா சூடான பால் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிகாஷன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட வேண்டியதில்லை. இதுலேயே இந்த டிகாஷன்லேயே நம்ம ஆல்ரெடி சர்க்கரை சேர்த்தாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சர்க்கரை தேவைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான கும்பகோணம் டிகிரி காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை நீங்கள் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி காஃபி குடிச்சிங்கன்னா இந்த ஃபில்டரில் மட்டும்தான் காஃபி போட்டு குடிப்பீங்க. நம்ம சாதாரணமாக போடுற மாதிரி காஃபி குடிக்கவே மாட்டீங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை நம்ம பாரம்பரிய முறைப்படி இந்த ஃபில்டர் வாங்கி காஃபி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.